இன்ஜினியரோட யூனிஃபார்ம் அவர் சாஞ்சு உட்காரதுக்கு செவரு இது என்னன்னே தெரியலிங்க. தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கஸ்டமர் கொடுத்த இமேஜில் இருக்கிற மாதிரியே எல்லா ஃபாண்டன்ட் ஒர்க்கையும் பண்ணி முடிச்சுட்டுங்க. இவர் தாங்க அந்த இன்ஜினியர். என்னடா இன்ஜினியர் காட்ட பிரியாணி காட்டன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, அப்பாவுக்கு இதுவும் ஒரு ஆர்டர் இருந்துச்சு. சைட் கேப்பில் அதையும் ஒரு வீடியோவாக எடுத்துட்டேன். இப்போ கேக்கை சுற்றி நான் அரையும் குறையுமா காம்பவுண்ட் செவரு கட்டி வச்சுருக்கேங்க. முதல் நாள் நைட்டு வந்துட்டு கஸ்டமர் எனக்கு கால் பண்ணி ஒரு இமேஜையும் அனுப்பி இதே மாதிரி எனக்கு ஒரு கேக் பண்ணி தர முடியுமாக்கா, நாளைக்கு மதியம் டெலிவரியும் பண்ணணும் முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. சரிம்மா பண்ணிட்டா போச்சு அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் மார்னிங் நான் காலையில் எந்திரிச்சு குழந்தைங்கள்லாம் எந்திரிக்காதுக்கு முன்னாடி ஃபாண்டன்ட் ஒர்க் ஐசிங் எல்லாமே பண்ணி வச்சுட்டேங்க. கேக் டெலிவரி பண்ணுறதுக்கு ஒரு ½ பிஃபோர் நான் ஃபாண்டன்ட் ஒர்க் எல்லாம் வந்துட்டு நான் மேலே ப்ளேஸ் பண்ணிட்டு இருந்தேன். ப்ளேஸ் பண்ண எனக்கு ஒரே கவலையாக இருந்துச்சு. ஏன்னா இந்த கேக் வந்துட்டு 20 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் ஆகி போகுதுங்க. எப்படி தான் போய் ரீச் ஆகுமோ அப்படின்னு நினச்சி நான் பயந்துகிட்டே இருந்தேன். கஸ்டமர் கொடுத்த ரிவ்யூவும் அந்த இமேஜையும் பார்த்ததுக்கப்புறம் தாங்க எனக்கு நிம்மதியாகவே இருந்துச்சு. நீங்களே பார்த்து அதையும் தெரிஞ்சுக்குங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.